வணக்கம். அத்தியாயம் 1. யுகரிஷி பரம்பூஜ்யா பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா அவர்கள் 20ஆம் நூற்றாண்டின் ஆன்மீகத்தில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவரும் 21ஆம் நூற்றாண்டின் யுக நிர்மாணியாகவும் விளங்கும் பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா அவர்கள் 20/9/1911 அன்று ஆக்ரா மாவட்டத்தில் உள்ள ஆவல்கேடா என்னும் கிராமத்தில் பிறந்தவர். ஆன்மீக செயல்களை புரிவதற்கு குருவின் வழிகாட்டுதலும் ஆசீர்வாதமும் மிக மிக அவசியம். மற்றவரெல்லாம் குருவை தேடி செல்ல, குருவோ இவரை தேடி வந்தார். ஆம், யுகரிஷி ராம் சர்மா அவர்களுக்கு 15 வயது இருந்தபோது அவர் முன் சூட்சம வடிவத்தில் தோன்றிய தாதா குரு என்று அழைக்கப்படும் ஹிமாலய குரு ரிஷி அவர்கள் நம் ராம் சர்மா ஆச்சாரியாரை சிஷ்யனாக ஆட்கொண்டார். அதன் பின் இமயமலையில் 4 முறை தாதா குருவை சந்தித்து அவரது வழிகாட்டுதலின்படி பாரத மண்ணில் பற்பல ஆன்மீக அற்புதங்களை செய்தார். 24 வருடங்கள் 24 காயத்ரி மகாபுர சரணங்களை செய்தார். அதாவது ஒரு மகாபுர சரணம் என்பது 24 லட்சம் முறை காயத்ரி மந்திரத்தை கூறுவதாகும். ஹரித்வார் சாந்தி குஞ்ச் என்னும் இடத்தில் காயத்ரி பரிவார் என்னும் பெரிய ஆசிரமத்தை நிறுவினார். மதுராவில் அகண்ட ஜோதி பத்திரிகையினை தொடங்கினார். அஸ்வமேத யாகங்கள் நடத்தினார். மெய்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்த ஒரு கலவை ஆராய்ச்சி கூடமாக பிரம்மவர்ச்சஸ் என்னும் ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவினார். சுதந்திர போராட்டத்தில் தன்னார்வத்துடன் கலந்து கொண்டு பல ஆண்டு காலம் சிறைவாசம் செய்தார். 1935ஆம் வருடம் மகாத்மா காந்திஜி அவர்கள் இவரது சமூக நல ஆர்வத்தினை பாராட்டினார். வேதங்களையும் புராணங்களையும் ஹிந்தியில் மொழிபெயர்த்தவர் 3000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். 3000த்திற்கும் அதிகமான காயத்ரி சக்தி பீடங்களை அமைத்து உள்ளார். தேவ சம்ஸ்கிருதி விஸ்வவித்யாலயா என்னும் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர். தனது வாழ்நாள் முழுவதும் மக்கள் மேம்பாட்டிற்காக பல்வேறு ஆன்மீக சேவைகளில் ஈடுபட்ட நமது ஆச்சாரியாஜி காயத்ரி உபாசகர் அவர்கள் தனது வாழ்நாளை 80ஆம் வயதில் தானே விரும்பி 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் நாள் காயத்ரி ஜெயந்தி அன்று காயத்ரி நாமத்தை உச்சரித்தபடியே உயிர் நீத்தார். இந்த காயத்ரி பரிவார் அமைப்பானது இன்று வரை லட்சக்கணக்கான தொண்டர்களையும் கோடிக்கணக்கான பக்தர்களையும் கொண்டுள்ளது. தன்னை நாடி வந்தவர்களை வெறும் கையோடு அனுப்பியதே இல்லை. அவர் எழுதியதை படித்தவர்கள் மேன்மையடையாமல் இருந்ததே இல்லை. அழுது கொண்டே வந்தவர்களை சிரிக்க வைத்து அனுப்பினார். வேத மாதா காயத்ரி தேவியின் அருளால் ஆளுமை, வழிகாட்டும் தன்மை, தெய்வீக குரல் ஆகியன தன்னகத்தை பெற்றுள்ளார். இம்மை வாழ்க்கை, மன ஆற்றல், ஆன்ம பலம் முதலியன அவரால் அருளாக வழங்கப்பட்டது. அணையாத தீபம் அகண்ட ஜோதியை அமைத்துள்ளார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த யுகரிஷி பரம்பூஜ்யா பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா அவர்களின் ஆன்மீக சேவையும் வாழ்க்கை பயணமும் நமக்கு கிடைத்த உலகின் ஆகச் சிறந்த வரப்பிரசாதமாகும். அடுத்த 2வது அத்தியாயத்தில் யுகரிஷியின் சிறப்புமிக்க சுயசரிதியில் பயணிப்போம்.